பேபி ஷவரு, என்கேஜ்மெண்ட்டு, வெட்டிங்கு அந்த மாதிரி எதுக்கு கேட்குறாங்களோ அந்த மாதிரி டால் மேக்கிங்க்கு ப்ளஸ் ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரியும் நாங்கள் நெட்டு போட்டு கொடுத்துருவோம். இப்படி இந்த பொம்மைஸ் எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து குட்டி டாலு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் வாங்கி இதுக்கோட பேரு, இதோட மேக்கப் செட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இது ஒரு டால். இது வந்து 6 இன்ச் டால்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய டால் லெவலில் பார்த்திங்கன்னா அப்புறம் இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் இது வந்து தென்னை ஓலை கூடை. இந்த கூடை பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரண்ட்டில் வச்ச ஸ்டேஜ் வைஸ் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கோக்னட் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கல்யாணத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். பேபி ஷவர் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேபி ஷவரே வந்து ஒரு 20-25 பண்ணியிருப்பேன். பேபி ஷவர் மட்டும் அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ருதி ஹெர்பல் லெபார்டரிஸ்லேருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ருதி ஹெர்பல் லெபார்டரிஸ்னு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வரேன். அதனுடைய செலிப்ரேஷன் தான் இப்போ சில்வர் ஜூப்ளி நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சில்வர் ஜூப்ளியில் இன்றைக்கி 10வது பேட்ச். 10வது பேட்சில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா காயத்ரின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிளேட் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட் பேட்சுக்கே வரேன்னு சொன்னாங்க. அவங்களால வர முடியல, இந்த பேட்சுக்கு வந்திருக்காங்க. இப்போது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பிளேட் டெக்கரேஷன்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா. ஒரு மேரேஜோ இல்லை ஒரு வீடு புண்ணியாஜனம் பண்ணாலோ அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் ஒர்க் பண்ணுறவங்க, டால் மேக்கிங் பண்ணுறவங்க வந்திருக்காங்க. அவங்க பிஸ்னஸை பற்றி சொல்ல போகிறாங்க, நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி, மடத்துக்குளத்துலேருந்து வரேன். நான் வந்து எனக்கு வந்து என்னோடய எய்ம் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி போய் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுங்கிறத என்னோட விருப்பம். ஆனால் அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் அது முடியாமல் போயிடுச்சு. குழந்தைங்க அப்படியே பார்த்து அது மாதிரி ஆயிடுச்சு. சரி, நிறைய வேலைக்கும் ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நானும் போய் நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணேன். பட் வேண்டாம், இது நம்மளே பண்ணலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டால் மேக்கிங் எல்லாம் பண்ணுவேன். கொழு வைப்போம் எங்கள் வீட்டில், வரலட்சுமி நோம்பு கும்பிடுவோம். அந்த மாதிரி செய்கிறப்ப இதோட க்ரியேட்டிவிட்டிஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுனால சரி இந்த லைனில் போனால் நமக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பிளேட் டெக்கருக்கு வந்தேன். அப்படி இருக்கிறப்ப தான் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்குறப்ப சரி இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிறப்ப தான் சரி நம்மளே வாங்கி செஞ்சு கொடுக்கலாம். இது எல்லாம் கேட்டால் வெளியில் போய் வாங்கினாலும் நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நம்மளே செஞ்சு நம்மளே எல்லாத்துக்கும் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி செஞ்சிட்ருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸுகளாம் வர்றப்ப அது அழகாக இருக்குது, இது அழகாக இருக்குது, எனக்கு ஒன்று செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அதனால் சரி அதையே ஒரு பிஸ்னஸாக பண்ணினா என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்காகத்தான் வந்து இந்த மேக்கிங்கே நான் வந்தேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் இதை வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக நான் பண்ணவும் முடிஞ்சிச்சு. அப்படி கற்றுக்கிட்டது தான் இந்த பிளேட்டு டெக்கர். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொம்மைஸ் எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இது வந்து குட்டி டாலு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் வாங்கி இதுக்கோட பேரு, இதோட மேக்கப் செட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இது ஒரு டால். இது வந்து 6 இன்ச் டால்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய டால் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை அது மாதிரிலாம் பண்ணி அவங்க கேட்குற கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ஒரு வெட்டிங்க்கு தகுந்த மாதிரி சாரீக்கு மேட்சாகவும் டால் கேட்பாங்க. அந்த மாதிரியும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்கேன். அவங்க எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்களோ பேபி ஷவரு, என்கேஜ்மெண்ட்டு, வெட்டிங்கு அந்த மாதிரி எதுக்கு கேட்குறாங்களோ அந்த மாதிரி டால் மேக்கிங்க்கு ப்ளஸ் ரிட்டன் கிஃப்ட் இந்த மாதிரியும் நாங்கள் நெட்டு போட்டு கொடுத்துருவோம். இப்படி நீங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கி இதுக்குள்ளே என்ன வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இப்படியே ரேப் பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வச்சு உள்ள செல்ஃபாக எல்லாமே என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, ஃப்ரூட்ஸ் வகைகள் எல்லாமே, நட்ஸ் என்ன வேணுனாலும் இதில் வச்சு நீங்கள் ரெடிமேடாக வாங்கி கூட இதை பேக் பண்ணிக்கலாம். அதுக்காக இது பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஜெர்மன் சில்வர் பிளேட்டில் கேட்டாலும் வச்சு கொடுப்போம். ஃபைபர் பிளேட்டில் கேட்டாலும் இந்த மாதிரி ஃபைபர் பிளேட்டில் கேட்டாங்களும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் இது வந்து தென்னை ஓலை கூடை. இந்த கூடை பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரண்ட்டில் வச்ச ஸ்டேஜ் வைஸ் சூப்பராக இருக்கும். இது ஒன்று. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து கோக்னட் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 எண்ணம் செஞ்சுக்கணும். அதில் வச்சுட்டிங்கன்னா இப்படி மாடிஃபையாக வந்து இது ஆல்டர்னேட்டிவாக பண்ணி இப்படி வைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் லுக் வைஸாக தேங்காய் இதுக்குள்ளே வச்சு ஃபுல் சரௌண்டிங்கில் வச்சுக்கலாம் பிளேட்டில்.
டெக்கரேட் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். நமக்கு என்ன கஸ்டமைஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இதுவும் ஓலை தான், தென்னை ஓலை தான். எல்லாமே இது பண்ணியிருக்கிறது பூராமே தென்னை ஓலையில் தான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் வச்சு இப்படி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த ஸ்டார்ஸ் மாதிரி இந்த ஃப்ளார் மாதிரியும் வேணும்னாலும் நான் உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக செஞ்சு அனுப்பிச்சிருவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தேங்காயிலையோ இல்லை இப்படி கூட வைக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் தான் எல்லாமே. நம்ம எவ்வளோ தூரம் க்ரியேட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்ஸ் வந்து இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் டால் மேக்கிங் எந்த டால் கேட்குறீங்களோ அந்த டாலுக்கு தகுந்த மாதிரி 6 இன்ச் டாலு, 4 இன்ச் டாலு, 12 இன்ச் டால் இருக்குது. எந்த டால் வேணுமோ அந்த மாதிரி. இந்த பிளேட் டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் கஸ்டமரோட இஷ்டம் தான். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது இயற்கையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி டெக்கரேஷன்ஸ் பண்ணி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதுவும் உங்கள் விருப்பம் தான், கஸ்டமரோட விருப்பம் தான். ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், நட்ஸ் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். எப்படி ரிட்டர்ன் கிஃப்ட் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டில் பண்ணினது. இது உள்ளன் நூல். இதில் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எந்த மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த டால் அப்படி தான், ஃபேன்சி டால் வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். எது வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கல்யாணத்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். பேபி ஷவர் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேபி ஷவரே வந்து ஒரு 20-25 பண்ணியிருப்பேன். பேபி ஷவர் மட்டும். அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக நிறைய ஆர்டர்ஸ் வந்து வர்றதே அதில் தான் வந்து வருது. வெட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் செஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். மினிமமும் நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். எடுத்துகிட்டு போய் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கணும், நீங்களே கொண்டு வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க, எல்லா பொருளும் நீங்களே வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருள் வாங்கி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி மேட் போட்டு கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் ஃப்ரூட்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் பேக் பண்ணி கொடுங்கன்னாலும் பேக் பண்ணி கொடுத்துருவோம். அந்த இடத்துக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம் சர்வீஸ் பண்ணி. 10 தட்டுனா 12,000 ரூபாய் வாங்குவோம். அதுக்கு மீறி கேட்டாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போய்க்கலாம். வெளியில் கேட்குறக்கும் வெளியூரில் கேட்டாலும் இங்கேருந்து சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, திண்டுக்கல் மூவ் ஆகிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இங்கேருந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, போயிட்டு இருக்குது. டால் மேக்கிங்கு மூவ் ஆகிட்டு இருக்குது. நிறைய கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். காயத்ரி, மிக சிறப்பாக பேசுனீங்கம்மா. நானும் நிறைய வீடுகளில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். கல்யாணங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீட்டாக டெக்கரேஷன் பண்ணி நிறையா இப்போல்லாம் தட்டு வைக்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபேஷன்னு சொல்ல முடியாது. இது நம்மளுடைய பாரம்பரியம் இல்லைங்களா? தாய் மாமா சீர் கொண்டு வர்றது, பொண்ணு வீட்டில் இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறதெல்லாம் ஒரு பாரம்பரியம். ஒரு இது என்ன பண்ணுவோம்னா அந்த காலத்தில் ஒரு சில்வர் தட்டில் கொண்டு போவோம். இன்றைக்கி கொஞ்சம் கிராண்டாக நம்ம கல்யாணத்தை கிராண்டாக பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் கிராண்டாக பண்ணுறோம். இது வந்து சின்ன தட்டு இல்லைங்களாமா? இதில் பெரிய எவ்வளோ பெரிய தட்டு வேணாலும் பண்ணி தருவீங்க இல்லைங்களா? அப்புறம் இந்த ஓலையில இந்த தென்னை ஓலையில அழகாக பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இது தேங்காய் வைக்கிறது காமிச்சிங்க பாருங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாராவது இது மாதிரி பார்த்துருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் எல்லா டைரெக்ஷன்லையும் இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக வச்சாங்கன்னா அந்த தேங்காய் வந்து ஃபுல்லாக ரவுண்டாக வந்துடும் அப்படின்றாங்க. இப்படி வச்சிருவீங்க இல்லையாமா? நடுவில் இது பண்ணி வச்சிருவீங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. அப்புறம் பாருங்கள், அந்த மாப்பிள்ளை கையில் ஒரு வேல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. முருகனா? பாருங்க, முருகன் வள்ளி இருக்காங்களா? அப்போ தெய்வானை காணோம். தெய்வானையும் கேட்டா செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா? வள்ளியை மட்டும் வச்சிங்கன்னா தெய்வானை கோச்சுக்குவாங்கம்மா. வள்ளி தெய்வானை பாருங்க, முருகனை வச்சு ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் தான் சாம்பிள் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஊர்களுக்கும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க. நான் 2-3 ஃபாரின் ஆர்டர் கூட பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கனால இங்கே பேசலை. எனவே இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் தர்றோம், அவங்கள தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோமா, கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். கிளாஸ் எடுக்கிறீங்களா? பாருங்க, நல்லா அழகாக கிளாஸ் வேறு எடுக்கிறாங்களாமா. தொடர்பு கொண்டு அவங்க இடத்துக்கு போய் கற்றுக்குங்க. ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. எனிவே தேங்க்யூ காயத்ரி வந்ததுக்கு. ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.